உத்தராகண்டில் ஹெலிகாப்டர் விபத்திற்குள்ளானதில் 2 வயது குழந்தை உட்பட 6 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். கேதார்நாத்துக்கு புனித யாத்திரை சென்று திரும்பிய போது நிகழ்ந்த பகீர் சம்பவத்தின் பின்னணி என்ன? கேதார்நாத்திலிருந்து அதிகாலை 5 மணி அளவிற்கு டேக் ஆஃப் ஆன தனியார் ஹெலிகாப்டர் அடுத்த 10 நிமிடங்களில் மாயமாகியுள்ளது. மாயமான ஹெலிகாப்டர் மலைப்பகுதியில் தரையில் விழுந்து நொறுங்கியுள்ளது. தகவல் அறிந்து விரைந்து சென்ற தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் கருகிய நிலையில் 6 பேரின் உடலை மீட்டுள்ளனர். பதைபதைக்க வைத்த சம்பவத்தில் நடந்தது என்ன? மலை பிரதேசமான உத்தராகண்டில் கேதார்நாத், பத்ரிநாத், கங்கோத்ரி, யமுனோத்ரி ஆகிய புனித தலங்கள் உள்ளன. ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கு புனித யாத்திரை மேற்கொள்வது வழக்கம். இது சார்தாம் யாத்திரை என்று அழைக்கப்படுகிறது. சார்தாம் யாத்திரை தொடங்கியதை அடுத்து கடந்த மே 2ஆம் தேதி பக்தர்களின் வழிபாட்டிற்காக கேதார்நாத் கோயில் திறக்கப்பட்டது. இந்நிலையில் அதிகாலை 5 மணி அளவில் கேதார்நாத்திலிருந்து குப்த காஷிக்கு தனியார் ஹெலிகாப்டர் ஒன்று புறப்பட்டது. ஹெலிகாப்டர் டேக் ஆஃப் ஆன அடுத்த 10 நிமிடங்களில் மாயமானதாக கூறப்படுகிறது. கௌரிகுந்த் மலைப்பகுதியில் உள்ளூர் மக்கள் கால்நடைகளுக்கான தீவனம் பறிக்கச் சென்றபோது அங்கு ஹெலிகாப்டர் விழுந்து நொறுங்கி கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளனர். தகவல் அறிந்து உடனடியாக அந்த பகுதிக்கு தேசிய பேரிடர் மீட்பு படையினர் மற்றும் மாநில பேரிடர் மீட்பு படையினர் விரைந்து சென்றனர். ஹெலிகாப்டர் முற்றிலும் எரிந்த நிலையில் கருகிய நிலையில் 6 பேரது உடல்களையும் மீட்பு படையினர் மீட்டனர். விசாரணையில் விமானி ராஜ்பீர் சிங் சௌகான் ஹெலிகாப்டரை ஓட்டிச் சென்றது தெரியவந்தது. அதில் மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த 5 யாத்ரீகர்கள் பயணம் செய்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. விபத்து குறித்த முதற்கட்ட விசாரணையில் ஹெலிகாப்டர் புறப்படும் போது மோசமான வானிலை நிலவியதாக தெரிய வந்துள்ளது. இதனால் விமானி ஹெலிகாப்டரை மிகவும் உயரமான பகுதியில் இயக்கியதால் காட்டு பகுதிக்குள் திசை மாறி சென்றிருக்கலாம் என தெரிகிறது. அப்போது எதிர்பாராத விதமாக உயரமான மரத்தில் ஹெலிகாப்டர் மோதி கீழே விழுந்து நொறுங்கி தீப்பிடித்திருக்கலாம் என கூறப்படுகிறது. இருந்தபோதும் விபத்துக்கான காரணம் குறித்து உரிய விசாரணை நடைபெற்று வருவதாக உத்தராகண்ட் அரசு தெரிவித்துள்ளது. விபத்து எதிரொலியாக கேதார்நாத், பத்ரிநாத் உள்ளிட்ட பகுதிகளுக்கு ஹெலிகாப்டர் போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் சார்தாம் யாத்திரை தொடங்கிய 6 வாரங்களில் நிகழ்ந்த 5வது விபத்து இது என கூறப்படுகிறது. கடந்த 7ஆம் தேதி கேதார்நாத்துக்கு சென்று கொண்டிருந்த ஹெலிகாப்டர் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நெடுஞ்சாலையில் தரையிறங்கியது. அப்போது ஏற்பட்ட விபத்தில் 5 யாத்ரீகர்களும் பாதுகாப்பாக வெளியேறிய நிலையில் விமானிக்கு லேசான காயம் ஏற்பட்டது. எனவே மோசமான வானிலை நிலவும் போது ஹெலிகாப்டர்களை இயக்குவதை நிறுத்துவதுடன் ஹெலிகாப்டர் பயணத்தில் பாதுகாப்பை உறுதிப்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குறிப்பாக மகாராஷ்டிராவைச் சேர்ந்த ராஜ்குமார், அவரது மனைவி ஸ்ரத்தா மற்றும் 2 வயது மகள் காஷி உட்பட ஹெலிகாப்டரில் பயணம் செய்த 6 பேரும் பரிதாபமாக உயிரிழந்தனர்.